पित्रे ब्रह्मोपदेष्ट्रे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 1005வது திருநாமத்தை அதன் பொருளுடன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இது மார்கழி மாதம், அங்கங்கே திருப்பாவி சொற்பொழிகள் நடக்கும். திருப்பாவி சொற்பொழியில் வல்லவரான ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உனக்கு மூன்றிராய் தெரியுமா? மூன்றிராய் தெரியுமான்னு கேட்குறீங்களே திடீர், திருப்பாவிக்கு மூன்றிராய்க்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு நிமிஷம் தலையை பிசைஞ்சேன். அப்போது புரிஞ்செடுத்தவர் என்ன கேட்குறார், திருப்பாவையில் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் உள்ள 10 பாசுரங்களில் கோகுலத்தில் உள்ள கோபிகைகளில் எல்லாரும் சொன்ன டயத்துக்கு பாவைக்களம்னு மீட் பண்ண வேண்டியதுக்கு வராதனால அந்த பெண்களிலே தாமதித்தவர்களாக இருக்கக்கூடிய 10 பேரை அவங்க வீட்டில் சென்று எழுப்புகிறாங்க. அதில் முதல்ல எழுப்பக்கூடிய ஒரு தோழி 6ஆம் பாசுரத்தில் அவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் என்று சொல்கிறார்கள். அப்புறம் 8வது பாசுரம் கீழ்வாரம், அதில் 3வது தோழியை எழுப்புகிறாங்க. அவளை பார்த்து பாவாய் எழுந்திராய் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 14வது பாசுரம், அங்கே ஒரு தோழி எழுப்புகிறாங்க. அந்த தோழியை பார்த்து நங்காய் எழுந்திராய் அப்படிங்கிறாங்க. இந்த 3 இடத்துல இராய் இராயின்னு வந்திருக்கு இல்லையா? அந்த 3 இராய் தத்துவம் தெரியுமான்னு கேட்டார் அவர். 3 இராய் தத்துவம்னா என்னங்க, இது புதுசாக இருக்கேங்கிறீங்களா? இப்போது ஜாஸ்தி பேசக்கூடாது, அதிக வார்த்தைகள் போடுவது என்பது ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகல்ல. திருப்பாவை கொடுத்த ஆண்டாள் திருப்பாவை பாடிய திருப்பாவை அவள். அந்த பாவையினுடைய தமிழில் அனாவசிய வார்த்தைகளே கிடையாது. அப்படி இருக்கச்சு இந்த 6வது பாசுரத்தில் தூங்குகின்ற ஒரு தோழியை எழுப்பும் பொழுதும் பிள்ளா எழுன்னு சொன்னால் போகும். எழுன்னா எழுந்திருக்க வேண்டியதானே. அப்புறம் எழுந்து இராய் என்று ஒன்று அதிகப்படியாக இருக்க மாதிரி தெரிகிறது. எழு என்பதிலேயே பலன் கிடைக்கும் பொழுது இரா என்ற சொல்லை பயன்படுத்துவது அவ்வளவு திறமையுள்ள கவிஞனுக்கு அடையாளம் அல்ல. அதே மாதிரி பாவாய் எழுந்திராய், அங்கேயும் பாவாய் எழு என்றாலே போதும். அதே மாதிரி 14வது பாசுரத்தில் நங்காய் எழு என்றாலே போதும். அப்புறம் எழுந்திராய், இராய் எதற்கு? எழுந்து இராய். இங்கெல்லாம் எழுந்து இராய், எழுந்து இராய், எழுந்து இராய் என்று 3 இராய்கள் வருகிறது. இந்த 3 இராய்கள் தேவையா? இது தேவைதான். இதனுடைய அருமை கம்பனுக்கு தெரியும். கம்பன் மகாபலியின் கதையை சொல்கிறான், வாமன அவதார சிறப்பை சொல்கிறான், விஸ்வாமித்திர ராமனுக்கு சொல்வது போல். அப்போது மகாபலி ஒரு வார்த்தை தானம் கொடுக்குறேங்கிறான் வாமனனுக்கு. வாமனன் திருமால் தான் இப்படி வந்திருக்கான், ஏமாந்துராத, இது கைதவமை அப்படின்னு சுக்கராச்சார் தானத்தை தடுக்கிறார். அப்போது மகாபலி வாக்குறுதி கொடுத்துட்டேன், கொடுத்தே தீருவேங்கிறான். இல்லை, உன் சொத்தெல்லாம் போயிடும், எச்சரிக்கையாயிருன்னு குருதேவர் சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஒரே விஷயம் குருதேவா, கொடுத்தவரை தவிர மற்றவெல்லாம் இருந்தவரே கிடையாது. அவன் வார்த்தை இது. அவன் சொல்கிறான், எப்படி இருந்தாலும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்று அவன் கேட்குறான். ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே, அதன் தாத்பரியம் என்ன? எவன் கொடுக்குறானோ அவன் தான் உண்மையிலே இருந்தவன். அவன் வாழ்க்கை பிற்காலத்திலையும் பாடுவாங்க. அதனால் இருப்பது என்றால் என்ன? தானம் செய்பவன். அதனால் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்ற கம்பன் பாசுரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இருப்பது என்று இந்த பெண்களுக்கு இடையில் எதற்கு பெயர் என்றால், ஒரு பெண் தூங்குறா உள்ள தோழிமாரெல்லாம் கிருஷ்ண பக்தைகள், அவங்கெல்லாம் வான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே கிளம்பி எழுந்து அவர்களோடு சேர்ந்துக்கணும். அவங்கள மறுபடியும் பேச வச்சா அது இவள் இருந்ததற்கு அடையாளம் இல்லை. எப்படி ஈயாதவர்கள் இருந்தவர்கள் இல்லை என்று மாபலி சொல்கிறானோ, அதே போல் கண்ணனுடைய பக்தைகளான கோபிகைகள் வா எழுந்து என்று கூப்பிட்ட உடனே அவளை டிலே பண்ணினாளானால் அவள் இருந்தவள் அல்ல. எனவே அவள் சத்தை பெற்றவள் அல்ல. இதைத்தான் சத்தை பெற்று சத்தை பெறுவா என்று முன்னோர்கள் வியாக்கியானத்தை சொல்லுவாங்க. அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் இருந்தவங்க. வான்னு கூட்டவுடனே எழுந்தவுடனே எழுந்திருக்கணும், வந்துடும்னா வந்துடணும். அப்படி இருந்தால் தான் எழுந்தாலன்றி நீ இருந்தவளாக மாட்டாய்